Good afternoon, students. நம்ம ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் டு காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்துருக்குறோம். அப்புறம் காஸ்ட் அக்கௌண்டிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்குறோம். நேற்று காஸ்ட் அக்கௌண்டிங்கோட அப்ஜெக்ஷன்ஸ் இல்லை லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறமா நேற்று எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். என்னென்ன டைப் ஆஃப் காஸ்ட், ஓவர் ஹெட்ஸ், அதெல்லாம் என்ன இன்டைரக்ட், டைரக்ட் எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு அதோட கண்டினியூஷனா காம்பனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் இல்லை அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் டோட்டல் காஸ்ட். காம்பனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் அப்படின்னாலும் அதுதான். நேற்று பார்த்தது எலமெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்குறது காம்பனன்ட். சிம்பிளா இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரைம் காஸ்ட், ஃபேக்டரி காஸ்ட், ஆஃபீஸ் காஸ்ட், டோட்டல் காஸ்ட். 4 காஸ்ட் தான். என்ன அப்படின்னா பிரைம், ஃபேக்டரி, ஆஃபீஸ் இது எல்லாத்தையும் கூட்டி மொத்தமா வருது டோட்டல் காஸ்ட். சரிண்ணா? இதுல சில இடங்கள்ல ஒரு சில இடைச்செருகல்கள் இருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு டீட்டெயிலா அந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டை பார்க்கலாம். மேபி நீங்க 11th இது படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். 11th or 12th இது கொஞ்சம் வந்திருக்குதும். அது போக ஈவன் நான் எடுக்கிறதே, நான் உனக்கு அனுப்பியிருக்கிற மெட்டீரியல், பேசிக் மெட்டீரியல்ஸே வந்து 11th உள்ளது தான். அவ்வளோ டீப்பா இருக்கு இப்போ உள்ள 11th புக். சரிண்ணா? ஸோ அந்த மெட்டீரியல்ஸும் உனக்கு அனுப்பியிருக்கேன் சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆனால் சம்ஸ் எல்லாமே நான் என்ன செய்வேன் அப்படின்னா அந்த பேசிக் சம்ஸ் 1 or 2 மட்டும் இதில் கொடுத்துட்டு நான் தனியாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த சம்ஸ் தான் உனக்கு அனுப்புவேன். சரிதானா? அந்த அது என்ன சொல்றது, அந்த வேர்ட் ஃபைல் இல்லாட்டி பிபிடி நான் ரெடி பண்ணி இருக்கிறத உங்களுக்கு அனுப்புவேன். ஓகே, இப்போ இந்த காம்பனன்ட்ஸுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் வந்து அந்த இதுக்கான முக்கியமான காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரைம் அப்படின்னாலே என்னதான், முக்கியமானது, முதன்மையானது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இதுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா எல்லா டைரக்ட் ரா மெட்டீரியல், எல்லா டைரக்ட் லேபர், இது எல்லாமே இதுக்குள்ள வரும். சரிண்ணா? டைரக்ட் ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபர். நேற்று நான் உனக்கு ரா மெட்டீரியல் பத்தி பேசும்போது டைரக்ட், இன்டைரக்ட் ரெண்டு சொன்னேன் அப்படிதானா. ஸ்டீல் கம்பெனிக்கு டைரக்ட் வந்து என்னது, அந்த தாது பொருள் சொல்றாங்க இல்லையா, அதான் அந்த ரா மெட்டீரியல் தான், அதான் டைரக்ட். ஆனா இன்டைரக்டாவும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னா பிரைம் காஸ்ட். லேபரும் அதே மாதிரி அந்த உள்ள இருந்து வேலை பார்க்குறவங்க இன்டைரக்டா ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். இன்னைக்கு அதுக்கு எல்லாமே என்ன டீட்டெயிலா ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னா பிரைம் இல்லாத ஃபேக்டரிக்குள்ள நடக்கக்கூடிய எல்லாமே ஃபேக்டரி காஸ்ட். ஃபேக்டரிக்குள்ளதான் பிரைம் காஸ்ட் அப்படின்றது கன்சியூம் ஆகும். ஒரு ஃபேக்டரி இருந்தா ஃபேக்டரிக்குள்ளதான் என்ன நடக்கும், உற்பத்தி நடக்கும். அந்த உற்பத்தி நடக்கிற இடத்துல உள்ளது பிரைம் காஸ்ட். ஆனா அந்த உற்பத்தியும் தாண்டி ஃபேக்டரிக்கு ஒரு சில செலவுகள் இருக்கும். அது என்னன்னா ஃபேக்டரி காஸ்ட். நேற்று சொன்ன மாதிரி ஃபேக்டரி ஒரு இடத்துல இருக்கலாம், ஆஃபீஸ் வேற ஒரு இடத்துல இருக்கலாம். அப்ப அந்த ஆஃபீஸ்க்கு தனியா நடந்துச்சுன்னா, இல்ல ஃபேக்டரி ஆஃபீஸும் ஒரே பிளேஸ்ல இருக்கலாம், ஆனா தனித்தனியா இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டெர்லைட்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸ்டெர்லைட்ல வந்து இப்ப மூடி இருக்குது, ஆனா ஃபங்க்ஷன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் லேபர் என்ட்ரி அப்படின்னு தனியா இருக்கும். 3 லேபர் என்ட்ரி உண்டு. சரிதானா? அந்த அந்த வழியா ஸ்டெர்லைட் வழியா புதியமுத்தூர் போற வழியில அந்த அந்த ஊர் பேர் மறந்துருச்சு, அந்த ஊர் போற வழியில இருக்கும். ஆனா அவங்களோட ஆஃபீஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா மதுரை போற ரோடு, அந்த பைபாஸ்ல ஆஃபீஸோட வாசல் இருக்கும். அப்போ ஒரே இடம் தான், லொகேஷன் வந்து ஒரே இடம் தான், கேம்பஸ் ஒரே கேம்பஸ் தான். ஆனா இந்த என்ட்ரி யாருக்குன்னா லேபர், அந்த என்ட்ரி ஆஃபீஸ்க்கு. அதே மாதிரிதான் அந்த ரூம் வந்து ஆஃபீஸ் பர்பஸ் அப்படின்னா அது ஆஃபீஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான், அதுக்குள்ள லேபர் போக மாட்டாங்க. இங்க லேபர் அப்படின்னா லேபர் மட்டும் தான், இங்க ஆஃபீஸ்ல உள்ளவங்க அங்க போக மாட்டாங்க. ரெண்டும் வேற வேற, ஆனா மேபி ஒரே இடத்துல இருக்கு. ஒரு சில இது பார்த்தா அப்படின்னா ARNAD, அர்நாடுன்னு ஒரு கம்பெனி இருக்கு. சரினா? அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட கம்பெனி, அவரோட பையன் அதுக்கு மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறாரு. இப்ப அந்த கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் அவங்க மைனிங் குவாரி மாதிரி வச்சிருக்கிறதா அவங்களோட முக்கியமான தொழில். கிரஷர் அந்த மாதிரி மைன் பண்றதா அவங்களோட வேலை. அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து அங்கங்க இருக்கும். அதாவது எங்கெங்கெல்லாம் குவாரி இருக்கும் அங்கங்கெல்லாம் என்ன இருக்கும், மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும். ஆனா அதோட ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்குது. அப்போ அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் ஒரு இடத்துல இருக்கு, ஆஃபீஸ் வேற ஒரு இடத்துல இருக்கு. எப்படி இருக்கிறதுங்கிறது உனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆஃபீஸ்ல நடந்தா ஆஃபீஸ் செலவு, மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இல்ல ஃபேக்டரியில நடந்தா ஃபேக்டரி காஸ்ட். அதுவும் பர்டிகுலரா அந்த பொருளோட உற்பத்திக்காக நடந்தா அது பிரைம் காஸ்ட். இதான் வந்து மொதல் 3. இந்த ஆஃபீஸ் காஸ்ட்டுக்கே அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆஃபீஸ் காஸ்ட்ல 2 இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் செல்லிங் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். சரினா? அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்படின்னா ஆஃபீஸ்க்குள்ள நடக்கிறது. சேல்ஸுக்குன்னு ஒரு பர்சனல் வச்சு, இல்ல சேல்ஸுக்கு தனியா பாயிண்ட் வச்சு, சேல்ஸுக்கு தனியா பாயிண்ட் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி அப்படின்னு வச்சிருப்பாங்க. இல்ல அப்படின்னா நோக்கியா இருக்கும்போது நோக்கியா ப்ரையாரிட்டின்னு முன்னாடி வச்சிருப்பாங்க. ஹீரோ ஹோண்டா ஷோரூம் வச்சிருப்பாங்க. இப்படி அந்த கம்பெனியோட பொருளை மட்டும் சேல் பண்றதுக்காகவே தனியா ஏஜென்சிஸ் இல்ல அவங்களே வச்சிருப்பாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி, அங்க கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னு வரும். அதுவும் கம்பெனியுடைய செலவுல தான் இருக்கும். சரினா? கம்பெனிக்காகவே ஒரு இடம் வச்சிருந்தாங்கன்னா அது.
மத்தபடி நான் ஒரு ஹோல்சேலர்ட்ட வித்துட்டேன். அவன் அதுக்கப்புறம் அடுத்த ஆள்ட்ட வித்துக்கிடுவான் அப்படின்னா, ஹோல்சேலருக்கு கொண்டு போய் இறக்குற வரைக்கும் உள்ள செலவு தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஹோல்சேலர் அவனோட சொந்த செலவுல என்ன செய்வான்? அத ரீட்டெயிலர்ட்ட விப்பான், இல்ல டைரக்ட்டா சேல் பண்ணுவான். அது நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. நான் பேசுற செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எத பத்தினது அப்படின்னா, நான் கம்பெனி வச்சிருக்கிறேன். நான் என்னோட சேல் பாயிண்டே வச்சிருக்கிறேன். கம்பெனிக்குன்னே சேல் பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். சரியா? நானே விற்பனை பண்ணணும். இன்னொரு விதமான செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும் அப்படின்னா, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளவு நேரம் சொன்னது செல்லிங். டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறதுல என்ன வரும் அப்படின்னா, ஒரு சில பொருட்கள் வந்து கெட்டு போகக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்சல்யூட் ஆகுறது. தொலைஞ்சு போகக்கூடிய தன்மை. தொலைஞ்சு அப்படின்னா கரைஞ்சு போகக்கூடிய தன்மை. பைக் இருக்கு இல்லையா? பைக்கை கொண்டு போய் வெயிலே நிப்பாட்டி வைக்க முடியாது. கார் என்ன செய்ய முடியாது? புது கார் மேனுஃபேக்சர் பண்ணியிருந்தா வெயில்ல நிப்பாட்டி வைக்க முடியாது. அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு பெரிய குடோன் போட்டிருப்பாங்க. மாருதி இருக்குல்ல, மாருதி சுசுகி அந்த கம்பெனியோட குடோன் எங்க இருக்கு அப்படின்னா, மதுரை பைபாஸ்ல லெஃப்ட் சைடுல இருக்குது. ஒரு மாருதி சுசுகியோட குடோன். அங்க போனேன் அப்படின்னா, அங்க ஒரு 150, 200 காராவது நிக்கும். தூத்துக்குடிக்குள்ள சப்ளை ஆகிற கார் ஃபுல்லா இங்க தான் நிக்கும். எல்லா மாடலையும் 10, 10 கார் அங்க நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனா ஷோரூம்ல அது இருக்காது. ஷோரூம்ல எல்லா மாடலையும் ஒவ்வொரு கார் காட்டியிருப்பாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு மாடலுக்கும் 10, 10 கார் வேற வேற வேரியன்ட்ல எங்க நிக்கும்? அங்க அவங்க குடோன்ல நிக்கும். அந்த குடோனுக்கான மெயின்டெனன்ஸ் இது டிஸ்ட்ரிபியூஷன். அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு மாசான் இருக்கு இல்லையா? மாக்ஸா வந்து என்ன செய்வான்னா, உற்பத்தி பண்ண பாட்டில கொண்டு போய் ஒரு எதுல வைப்பான்னா, அவன் குடோன்ல வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு தனியா ஸ்டோரேஜ்லாம் வேணும். அந்த குளிர்பதன கிட்டங்கன்னு எழுதியிருக்காங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஸ்டோரேஜ் அவனுக்கு வேணும். அப்படிதானா? வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அத. அப்ப அந்த மாதிரி வேர் ஹவுஸ்ல வைப்பான். விற்பனைக்கு முன்னாடி உற்பத்தி பண்ணப்பட்டது விற்பனைக்கு முன்னாடி அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வரும். அப்ப இது ஃபுல்லா எங்க வரும் அப்படின்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆஃபீஸ்க்குள்ள தான் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு வரும். சரிண்ணா? இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட், டோட்டல் சேல்ஸ். சரி, டோட்டல் காஸ்ட் அப்படி இல்லாட்டி வெறுமனே காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வரைக்கும் வரும். இது எது எதுக்குள்ள என்னென்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கறதா இன்னைக்கு கிளாஸ். சரிண்ணா? பிரைம் காஸ்ட்னா டைரக்டா உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன செலவு வருமோ அது. ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னா டைரக்டா உற்பத்தி பண்றது போக மீதி ஃபேக்டரிக்குள்ள என்னெல்லாம் நடக்குதோ செலவு அதெல்லாம் ஃபேக்டரி. ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், சேல்ஸ். ஆஃபீஸ்க்குள்ள தான் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் வரும். சேல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் இந்த மூணுக்கும் நான் தனித்தனியா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இதெல்லாம் மொத்தமா சேர்த்தது தான் என்ன அப்படின்னா டோட்டல் காஸ்ட். சரிண்ணா? இந்த டோட்டல் காஸ்ட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஃபார்முலாஸ் மாதிரி எழுதியிருக்காங்களா? இது ஒரு பெரிய ஃபார்முலா இல்ல. இதை நான் கீழே இதுல ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிடுறேன். இதுல டேபிள்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும். சரிண்ணா? அப்போ இதான் காஸ்ட் ஷீட்டோட மாடல். இதுல என்ன இருக்கு அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல். இந்த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இது என்ன ஃபார்மேட் அப்படின்னா மேல கொடுத்துருக்காங்களே ஒரு ஃபார்முலா மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு கொடுத்துருப்பாங்க. சரிண்ணா? டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்ட் ஆர் மெட்டீரியல் கன்சியூம்டு. இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்களே அதை தான் இங்கே போட்டிருக்கிறோம். நம்மளுக்கு எப்பவுமே ஃபார்மெட்ல பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்போ இந்த மெட்டீரியல் கன்சியூம்டு இது கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட முதல் ஸ்டேஜ். ஏன்னா மெட்டீரியல் கன்சியூம்டோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் லேபரை கூட்டினா நம்மளுக்கு பிரைம் காஸ்ட். சரிண்ணா? அப்போ மெட்டீரியல் கன்சியூம் என்ன அப்படின்னா இதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா எங்க அப்பா வந்து எங்க அப்பா நேத்து எனக்கு கையில பைசா கொடுத்தாரு. நான் செலவழிச்சிட்டேன். டெய்லி பாக்கெட் மணி கொடுப்பாரு. நான் செலவழிச்சிட்டேன். செலவழிச்சது போக நைட் என் கையில எவ்வளவு இருக்குன்னா 20 ரூபாய் இருக்குது. சரியா? இன்னைக்கு காலையில ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு. நேத்து நைட்டு மீதி எனக்கு 20 ரூபா இருக்கு. இன்னைக்கு காலையில பாக்கெட் மணி வச்சுக்கன்னு எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாரு. இன்னைக்கு செலவுலாம் செஞ்சது போக மீதி என்கிட்ட 10 ரூபாய் இருக்கு. அப்ப நான் இன்னைக்கு எவ்வளவு செலவு செஞ்சேன் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா 20 ரூபாய் இருந்துச்சு பிளஸ் 100 ரூபாய் கொடுத்தாரு. மொத்தம் இன்னைக்கு என்னோட பட்ஜெட் 120 ரூபாய். மீதி 10 ரூபா தான் இருக்கு அப்படின்னா அதை கழிச்சா 110 ரூபாய் நான் இன்னைக்கு செலவு செஞ்சிருக்கேன். அதே தான் இங்க கான்செப்ட். என்னன்னா மொத்தமா எவ்வளவு மெட்டீரியல் செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரியணும். அப்போ சார் எவ்வளவு வாங்கணுமோ அதுதானே செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா போன இயர் எண்ட் இல்லாட்டி நம்ம எந்த பீரியட்ல முடிக்கிறோமோ அந்த பீரியட்ல வந்து நம்ம ஏற்கனவே வாங்கினது பட் இன்னும் பினிஷ் குட்ஸா மாத்தாத ரா மெட்டீரியல் நம்ம கையில இருக்கும். அதையும் நம்ம என்ன செய்வோம்? இந்த இந்த காஸ்ட் ஷீட்ல உள்ள டைம்ல உள்ள பீரியட்ல யூஸ் பண்ணுவோம். அது போக நம்ம வாங்கின எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணி முடிச்சிருக்க மாட்டோம். நம்ம கையில க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் கொஞ்சம் இருக்கும். அப்ப நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு பாக்குறதுக்கு ஏன் சார் மொத்தமா வந்ததெல்லாம் கணக்கு எழுதிட வேண்டியதுதானே அப்படின்னா இந்த மாசம் நான் ஒரு 100 யூனிட் தயாரிச்சிருப்பேன். அப்ப இந்த மாசத்துக்கான காஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது செலவழிச்ச 100 யூனிட்டை மட்டும் தான் பார்க்கணும். நான் வாங்கி வச்ச எல்லாத்தையும் கணக்குல எடுக்க கூடாது. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா
நான் ஒரு மாருதி கார் கம்பெனி நடத்திட்டு வரேன். இந்த மாசம் நான் 100 கார் தயாரிச்சிருக்கேன். காருக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்ட்டு போன மாசம் எண்டுல ஒரு ரூ. 1,00,000 ஸ்பேர் பார்ட்ஸ் என் கையில மீதி இருக்குது. இந்த மாசம் 1ஆம் தேதி நான் மொத்தமா ரூ. 10,00,000 என்ன செஞ்சிருக்கிறேன்? ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த மாசம் வந்து நான் 200 கார் தயாரிக்கணும்னு திட்டம் வச்சிருந்தேன். அதனால ரூ. 10,00,000 வாங்குனேன். ஆனால் என்னால 200 கார் தயாரிக்க முடியல. நான் என்ன செஞ்சிருக்கேன்? 100 கார் தான் தயாரிச்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணங்களால. அப்ப என் கையில மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ரூ. 5,00,000 மெட்டீரியல் என் கையில மீதி இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? முடியும்போது 1,00,000 பிளஸ் 10,00,000 11,00,000 மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஆனா 100 காருக்கு எனக்கு எவ்வளவுதான்? 6,00,000 தான் மெட்டீரியல் செலவாயிருக்குது. அப்ப 100 காருக்கு எவ்வளவு சேல்ஸ் பிரைஸ் வைக்கணும்? ஒரு கார் மேல எவ்வளவு சேல்ஸ் பிரைஸ் வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் வாங்குன 11,00,000 நான் 10,00,000 வாங்கியிருக்கேன். போன 1,00,000 இருக்கு இல்லையா? 11,00,000 நான் இதுல போட்டு நான் சேல்ஸ் பிரைஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, மீதி என் கையில இருக்கிறத வச்சு நான் இன்னும் என்னால எத்தன காரு? 100 காரு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இத கணக்கு பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, ரா மெட்டீரியல் கன்சியூம்டு எவ்வளவு ரா மெட்டீரியல் இந்த உற்பத்திக்காக செலவு செய்திருக்கிறார்களோ, அத மட்டும் தான் நீ எடுத்து என்ன செய்யணும்? காஸ்ட் ஷீட்டுக்கு கொண்டு வரணும். மத்தபடி நீ பண்ண பர்ச்சேஸ் எல்லாத்தையும் கொண்டு வர கூடாது. இன்னும் உனக்கு லோக்கலா ஒண்ணு சொல்லணும்னு வச்சுக்கயேன். நான் ஒரு இட்லி கடை நடத்துறேன். ஹோட்டல் இருக்கு இல்லையா? ஹோட்டல் நடத்துறேன். அப்போ என்ன செய்றேன் அப்படின்னா, டெய்லி காலையில மார்க்கெட்ல போய் காய்கறி வாங்கிட்டு வருவேன். காய்கறின்னா குழம்புக்காக. காய்கறி வாங்கிட்டு வருவேன். அப்போ காய்கறி வாங்குறதுல என்ன செய்றேன்னா, இன்னைக்கு வந்து நான் 5 கிலோ காய்கறி வாங்கியிருக்கிறேன். எனக்கு ஆன செலவு ரூ. 500. நான் ரஃப்பா சொல்றேன். சும்மா என்ன 5 கிலோ காய்கறி ரூ. 500லாம் ஆகாது. நான் சொல்றேன். 5 கிலோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரூ. 500 இன்னைக்கு செலவாகுது. சரியா? எங்க வீட்டுக்கு இன்னைக்கு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. நான் என்ன செஞ்சேன்னா, 1 கிலோ காய்கறி எடுத்து வீட்டுக்கு குடுத்து விட்டுட்டு, அப்ப எனக்கு 4 கிலோ காய்கறி தான் தேவை. நான் வீட்டுக்கானதையும் சேர்த்து 5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். 4 கிலோ காய்கறி என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு ஹோட்டல்ல சமைச்சு அத விற்பனை பண்ணியிருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்கிட ஊத்தி விற்பனை பண்ணியிருக்கிறேன். சரிண்ணா? அப்போ வீட்டுக்கு நான் 1 கிலோ குடுத்துட்டு வந்துட்டேன். நான் ஹோட்டல்ல வரவு செலவு பார்க்கும்போது, நான் இன்னைக்கு ரூ. 500 காய்கறி செலவுன்னு எழுதணுமா? ரூ. 400 காய்கறி செலவு எழுதணுமா? அப்படின்னு கேட்டா, நான் ரூ. 400 தான் எழுதணும். ஏன்னா ரூ. 400க்கு உள்ள காய தான் என்ன செஞ்சிருக்கேன்? ஹோட்டல்ல செலவு பண்ணியிருக்கேன். ரூ. 100க்கான காய நான் வீட்டுக்கு குடுத்து விட்டேன். அப்போ ஹோட்டலோட வரவு செலவு பார்க்கும்போது, நான் ஹோட்டலுக்கு என்ன எழுதக்கூடாது? நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். 2க்கும் சேர்த்து மொத்தமா தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனாலும் ஹோட்டல்ல யூஸ் பண்ணது எவ்வளவுதான்? ரூ. 400 மதிப்புள்ள காய்கறி தான். அதே கான்செப்ட் தான் இங்க. நான் கம்பெனிக்காகவோ, இல்ல எதுக்காகவோ நான் எதனாலும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த பீரியட்ல இல்ல இந்த குட்ஸ தயாரிக்க நான் எவ்வளவு ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணியிருக்கனோ, அத மட்டும் தான் என்ன செய்யணும்? காஸ்ட் ஷீட்ல எழுதணும். அத விட்டுட்டு இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. அப்போ எப்படி சார் அத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா மாரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். நான் சொன்ன கதை பிரகாரம் அப்படின்னா, எங்க அப்பா நேத்து குடுத்ததுல நான் செலவு போக மீதி வச்சிருக்கிற ரூ. 20 அதான் ஓப்பனிங் இன்னைக்கு காலையில என்கிட்ட இருக்கிற ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். பிளஸ் பர்ச்சேஸஸ். இது எங்க அப்பா அன்னைக்குன்னு எனக்கு குடுத்த வரவு ரூ. 100. சரிங்களா? மொத்தம் ரூ. 120 ஆச்சு. இந்த 2யும் கூட்டுனா வர்றது தான் 120 மைனஸ் குளோசிங் ஸ்டாக். இன்னைக்கு முடியும்போது என்கிட்ட ரூ. 10 இருக்கு. நான் அத கழிக்கிறேன். அப்போ 20 பிளஸ் 100 120 மைனஸ் ரூ. 10 கழிச்சேன் அப்படின்னா ரூ. 110 நான் என்ன செஞ்சிருக்கேன்? இன்னைக்கு செலவழிச்சிருக்கேன். அதான் ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓப்பனிங் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் குளோசிங் தான் கன்சியூம்டு. சரிண்ணா? அடுத்து டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது கணக்குல உனக்கு டைரக்ட்டா குடுத்திருப்பாங்க. இதுக்குள்ள ஒரு சில வார்த்தைகள் மாறலாம். அப்படி என்னென்ன வரும் அப்படிங்கிறத இன்னொரு என்ன செஞ்சிருக்கேன், இன்னொரு சார்ட் ஒண்ணு இருக்கு. ஒரு ஃபோட்டோ. அத நான் உனக்கு அனுப்புறேன். இப்பவும் உனக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். சரியா? இது எல்லாத்தையும் கூட்டுனா வர்றது தான் என்னது? பிரைம் காஸ்ட். அப்ப பிரைம் காஸ்ட்குள்ள 3 தான். என்னதான்? மெட்டீரியல் கன்சியூம்டு, டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த 3யும் கூட்டுனா வர்றது பிரைம் காஸ்ட். இதுல உனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். ஆனா வரல. என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருக்கு இல்லையா? நான் வாங்குனத திருப்பி குடுத்திருந்தேன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணலாம்ல. நான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் போட்டிருந்தேன் அப்படின்னா, இதுல கழிச்சிருக்கணும். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு படிச்சிருப்ப இல்லையா? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல படிச்சிருப்ப. பர்ச்சேஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நெட் பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதியிருப்போம் இல்லையா? அதேதான். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா, இந்த இடத்திலேயே உள்ள கழிச்சிடணும். இது இங்க கொண்டு போய் கழிக்கக்கூடாது. இதிலேயே கழிச்சு மீதி உள்ள பர்ச்சேஸ் தான் வெளிய கொண்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூ. 100 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ரூ. 10 திருப்பி குடுத்துட்டேன் அப்படின்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் ரூ. 90, பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் லெஸ் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரூ. 10, மீதி ரூ. 90 தான் எங்க வரணும்? இந்த சைடு வெளிய பர்ச்சேஸ்ன்னு வரணும். சரியா? அது ஒரு கணக்கு வரும்போது அத பார்க்கலாம். இதுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோல உனக்கு தெளிவா இருக்கும். இந்த இருக்குதுன்னா, டைரக்ட் மெட்டீரியல், ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், ஆட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு, ஆட் கேரேஜ் இன்வார்ட் இருந்தாலும் கூட்டிக்கணும். கேரேஜ் இன்வார்ட்னா வேற ஒண்ணுமே இல்ல. உள் தூக்கு கூலின்னு இருக்கும்ல. உள் தூக்கி கூலின்னு குடுத்திருந்தாலும், கேரேஜ் இன்வார்ட் இருந்தாலும் கூட்டிக்கணும். கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் குளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், டைரக்ட் லேபல் இதுல இந்த இடத்துல தான் கழிச்சுக்கணும். ஏன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா இதுல கழிச்சுக்கணும்.
கழிச்சு இதையும் போட்டுக்கணும். நல்ல வேலை இதை பார்த்தோம். இதுல கேரேஜ் இன்வார்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. சரிதானா? க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியலை கழிச்சிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கூட்டினா பிரைம் காஸ்ட். சரிதானா? அடுத்ததா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. ஃபேக்டரிக்குள்ள என்னெல்லாம் செலவு நடக்குதோ அது எல்லாமே ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அதுல எதை கழிக்கணும் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் ஸ்கிராப். இந்த ஸ்கிராப்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் வந்து ஒரு மண்பானை தயாரிக்கிற மண்பானையில ஸ்கிராப்பை விற்க முடியாதுன்னு வேற ஏதாவது பார்ப்போம். வேற இந்த நம்ம வீனஸ் இருக்கு இல்லையா, கண் முன்னாடி இருக்குது. வீனஸ்ல வந்து வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கிறாங்க. அப்போ வாட்டர் ஹீட்டர் தயாரிக்கும் போது இல்ல அதுக்கு அந்த பாடி ஷேப் மேக் பண்றாங்க இல்லையா, உள்ள என்னெல்லாம் காயில் பொறுத்துவாங்க, பாடி ஷேப் மேக் பண்ணுவாங்க. பாடி ஷேப் மேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு ஒரு பவர் கட் ஆயிட்டு அந்த ப்ராசஸ் வந்து பாதியிலே நின்றுட்டு நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பாடி ஷேப் அந்த உருளையா பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் அது ஷேப் மாறிட்டு அப்ப அந்த தகரத்தை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா புது இதுல வந்து டென்ட் இருந்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. சின்ன நெளிவுலாம் இருந்துச்சு அப்படின்னா நீ என்ன செய்ய மாட்ட, டென்ட் உள்ளதை நீ வாங்க மாட்ட. அப்போ என்ன செய்வாங்கன்னா அதை வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, திருப்பி ஸ்கிராப்புக்கு தூக்கி போட்டுருவாங்க. அன்னைக்கு ஒருவேளை அப்படி ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அது ஸ்கிராப்புக்கு ஆயிரும். இல்ல வெட்டுவாங்க, கரெக்டா என்ன செய்வாங்கன்னா தகரத்தை கரெக்டா வெட்டுவாங்க. வெட்டும் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த தகரத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி மொத்தமா வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டே வருவாங்க. அதை இரும்புக்கு வெளியே வித்துருவாங்க. இரும்பு எடைக்கு என்ன வருதோ அந்த எடைக்கு போட்டு என்ன செஞ்சுருவாங்க, வெளியே வித்துருவாங்க. அப்படி ஒண்ணுமே ஆகாம அதை பினிஷ் குட்ஸுக்குள்ள போகாம வேஸ்டேஜ் வருது இல்லையா, அதை நம்ம வெளியே வித்து அது மூலமா ஒரு சின்ன காசு கிடைச்சுன்னா அது பேர் தான் ஸ்கிராப். அந்த ஸ்கிராப்பை சேல் பண்ணி வர்றத ஃபேக்டரி காஸ்ட்டுக்குள்ளே கழிச்சிடணும். ஃபேக்டரி காஸ்ட் இல்லாட்டி அது பேர் ஒர்க் காஸ்ட். ஏன்னா ஃபேக்டரி காஸ்ட் ஆர் ஒர்க் காஸ்ட் ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், கழிச்சிடணும். அந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்டுக்குள்ளே கழிச்சிடணும். சரினா இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கிராஸ் ஒர்க் காஸ்ட்டுக்குள்ள என்னெல்லாம் வரும் அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க பாரு. ஃபேக்டரி ஓவர்ஹெட், அதுக்கு கீழே இன்டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு பேர் வந்தா அது இந்த இடத்துல தான் ஆட் பண்ணணும். இன்டைரக்ட் லேபர் இல்லாட்டி இன்டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் லேபர் டைரக்ட் வேஜஸ் இங்க போயிடும். சரிங்களா, டைரக்ட் லேபர் டைரக்ட் வேஜஸ்னு வந்தாலும் இந்த இடத்துல தான் வரும். இன்டைரக்ட் வார்த்தை வந்து லேபர் வேஜஸ்னு வந்துச்சுன்னா எங்க வரணும், இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட் அப்படிங்கிறதுக்குள்ள வரணும். சரிண்ணா, பவர் அண்ட் ஃபியூயல் அப்படின்னு வார்த்தை வந்தாலும் இங்க தான் வரணும். ஃபேக்டரி லைட்டிங் அண்ட் சூப்பர்விஷன், ஃபேக்டரி சூப்பர்விஷன் அப்படின்னு வந்தா இங்க வரணும். ஃபேக்டரி ஆர் ஒர்க் மேனேஜர் சேலரி, ஒர்க்மேன் சேலரி அது ரெண்டுமே வரும். சரியா, ஃபேக்டரி மேனேஜர் சேலரி இல்லாட்டி ஒர்க்ஸ் மேனேஜர் சேலரி அப்படின்னு வந்தா இங்க வரும். இந்த ஃபேக்டரி காஸ்ட்டுக்கு 3 வார்த்தை இருக்கு. 3 வார்த்தையுமே ஃபேக்டரி காஸ்ட் தான் மீனிங். ஒன்னு ஒர்க் காஸ்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்டரி காஸ்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னா இன்டைரக்ட். அந்த வார்த்தை கூட நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. உனக்கு பிகாம்ல 2 தெரிஞ்சு வச்சுக்க. ஒன்னு ஒர்க் காஸ்ட், இன்னொன்னு ஃபேக்டரி காஸ்ட். அப்போ ஒர்க் மேனேஜர் சேலரி, ஒர்க்மேன் சேலரி, ஒர்க் ஏரியா ஃபியூயல், அந்த மாதிரி என்ன வார்த்தை அந்த ஒர்க் அப்படின்னு வந்தாலே அது ஃபேக்டரி காஸ்ட்டுக்குள்ள தான் வரணும். சரினா, ஃபேக்டரி வாட்டர் சப்ளை, ஃபேக்டரி இன்சூரன்ஸ், இதே இது ஒர்க்ஸ் வாட்டர் சப்ளை, ஒர்க்ஸ் இன்சூரன்ஸ் எப்படி வந்தாலும் சரி. ஃபேக்டரி ஸ்டேஷனரி, ஃபேக்டரி கிளீனிங். வெறுமனே ஸ்டேஷனரி எங்க வந்துரும், வெறுமனே ஸ்டேஷனரி அப்படின்னா அது ஆஃபீஸ்க்கு போயிடும். சரிங்களா, ஆனா உங்க ஃபேக்டரி ஸ்டேஷனரி அப்படின்னு சொன்னதுனால இங்க வரும். அதே மாதிரி ஃபேக்டரி இன்சூரன்ஸ்னா இங்க ஃபேக்டரி கிளீனிங். டிராயிங் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இந்த ஒரு வார்த்தை இது மேக்ஸிமம் வராது. அதனால இது நான் பெருசா இது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா கொஞ்சம் குழப்பிடக்கூடாது. டிராயிங் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்க வரும். சரினா, டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் மிஷினரி. காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எக்யூப்மெண்ட், இந்த வார்த்தை வந்து மேனுஃபேக்சரிங் என்டிட்டில வந்து முக்கியமான ஒரு வார்த்தை. ஆனா சம்முக்கு பிகாம் லெவல்ல கொடுக்க மாட்டாங்க. ஆனா தெரிஞ்சு வச்சுக்க, நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். வாட்டர் ஹீட்டர் ஒன்று உற்பத்தி பண்ணியிருக்காங்கன்னா இதே வாட்டர் ஹீட்டர் 10 வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. புதுசுல அதுல அடிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை புதுசா கண்டுபிடிக்காங்க இல்லையா, அதுதான் என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் எக்யூப்மெண்ட். அப்போ இதுவுமே என்ன வரும். ஆனா அந்த வார்த்தை உனக்கு அடிக்கடி சம்பளம் வராது. வந்தா எங்க தான் வரணும், ஃபேக்டரி காஸ்ட்டுக்குள்ள தான் வரணும். ஃபேக்டரின்னு கொடுத்து வேற எந்த எக்ஸ்பென்சஸ் கொடுத்திருந்தாலும் அதான் அதர் ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் இதுக்குள்ள வரணும். இதெல்லாம் கூட்டினது தான் ஃபேக்டரி காஸ்ட் இல்லாட்டி ஒர்க் காஸ்ட். அதுல இருந்து என்ன செய்யற, சேல் ஆஃப் ஸ்கிராப்பை கழிக்கிற. அப்போ சொன்னாலே ஸ்கிராப், அதை கழிச்சா வர்றது தான் என்ன அப்படின்னா கிராஸ் ஒர்க் காஸ்ட். இதோட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ் கூட்டி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ் கழிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு மாருதி கார்னு பார்த்தோம் இல்லையா, நான் மாருதி கார் வந்து நான் உற்பத்தி பண்றத இன்னைக்கு மார்ச் 31ஆம் தேதி இன்னைக்கு
நடந்துட்டு இருக்குது. இன்னையோட கணக்கு முடிப்பாங்கன்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். வருட கணக்கு மார்ச் 31ஆம் தேதியோட முடியும். அப்போ நேத்து மார்ச் 30ஆம் தேதி ஒரு காரை என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னைக்கு புது காரை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ நான் என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுறலாமா? அதாவது இன்னைக்கு மார்ச் 31. இன்னைக்கு ஆரம்பிச்சா இந்த காரை கட்டாயமா இன்னைக்கு என்னால முடிக்க முடியாது. ஒரு 15 நாள் ஆகும் ஒரு காரை உற்பத்தி பண்ண. அப்ப இன்னைக்கு நான் பண்ணவே மாட்டேன். அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிச்ச உடனே நான் என்ன செஞ்சிருவேன்? காரை உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு மார்ச் 31 அன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அந்த காரை ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 10% உற்பத்தி பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதுக்கான செலவு இருக்கும் இல்லையா? அத என்ன செய்வாங்க அப்படின்னா, ஃபினிஷ் குட்ஸ்ன்னு காட்ட மாட்டாங்க. அந்த காரை உற்பத்தி பண்ணதா காட்ட மாட்டாங்க. அது வொர்க் இன் ப்ராக்ரஸ். வொர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன செய்யல? முடியல. வொர்க் இன் ப்ராக்ரஸ் முக்கியமா எங்க வரும் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய பாலம் கட்டுறாங்க பாத்தியா? இந்த பாலம்லாம் வந்து 4 வருஷம், 5 வருஷம் கட்டுவாங்க. இந்த காராவது இந்த மாரி வொர்க் இன் ப்ராக்ரஸ் கம்மியா தான் இருக்கும். பாலம் கட்டுறவங்க, வீடு கட்டி விக்கிறவங்க, வீடு கட்டி விக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த கவர்ன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கட்டுவாங்க. பெரிய பெரிய குடியிருப்புகள்லாம் கட்டி விற்பனை பண்ணுவாங்கல்ல, அவங்கள எல்லாமே காஸ்ட் அக்கவுண்ட் எழுதுவாங்க. அப்ப அவங்க எழுதும்போது ஏன்னா அவங்களும் மேனுஃபேக்சரிங் தான் வீடு கட்டி தான் விக்கிறாங்க. அப்போ அவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா 5 வருஷம், 10 வருஷம் போற ப்ராஜெக்ட்லாம் இருக்கு. 1000 மாடி 1000 மாடியில 1000 வீடு, 2000 வீடு உள்ளதெல்லாம் ஒரு 5 வருஷம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கயேன். அப்ப அந்த 5 வருஷத்துல ஒவ்வொரு வருஷம் முடியவும் ஒரு ஏரியாவ ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஏரியா ஒரு இத முடிக்காமலே இருப்பாங்க இல்லையா? பாதியில இருக்கும். அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க வேலைய. ஆனா இன்னும் முடியல அப்படிங்கிறது தான் வொர்க் இன் ப்ராக்ரஸ். வேலை நடந்துட்டு இருக்கு. அப்போ ஓப்பனிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா, இந்த வருஷம் ஆரம்பிக்கும்போது, இல்ல இந்த பீரியட் ஆரம்பிக்கும்போது, போன வருஷத்தோடது இன்னும் எவ்வளவு மீதி இருக்கோ அது ஓப்பனிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ். அத கொஞ்ச நாள் ஆரம்பிச்சோனே முடிச்சுருவாங்க. அதே மாரி இந்த வருஷம் போய்க்கிட்டே இருக்கும். இந்த பீரியட் முடியுது இல்லையா? அன்னைக்கு டேட்ல எவ்வளவு வொர்க் இன்னும் மீதி இருக்குதோ, அது குளோசிங் வொர்க் இன் ப்ராக்ரஸ். சரியா? இதான் இதோட மீனிங். கணக்குல நீ ஈஸியா ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் வொர்க் இன் ப்ராக்ரஸ்னா கூட்டணும். குளோசிங் ஸ்டாக் ஆஃப் வொர்க் இன் ப்ராக்ரஸ்னா அத கழிக்கணும். எதுல இருந்து? இந்த வொர்க் காஸ்ட்ல இருந்து கழிக்கணும். இது சேல் ஆஃப் ஸ்கிராப்ப கழிச்சு வர்றது கிராஸ் வொர்க் காஸ்ட். சரியா? அந்த கிராஸ் வொர்க் காஸ்ட்ல இருந்து கழிக்கணும். நான் இந்த இதுல காட்டுறேன். இது உனக்கு ஈஸியா புரியும். இந்த இருக்கு இல்லையா? சேல் ஆஃப் ஸ்கிராப் கழிச்சு வர்றது கிராஸ் வொர்க் காஸ்ட். இதுல இருந்து நீ என்ன செய்ற? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் WIPனா வொர்க் இன் ப்ராக்ரஸ். என்ன WIP. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் வொர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் குளோசிங் ஸ்டாக் ஆஃப் வொர்க் இன் ப்ராக்ரஸ். இதுதான் என்ன அப்படின்னா வொர்க் காஸ்ட். அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் நெட் வொர்க் காஸ்ட். இது கிராஸ் வொர்க் காஸ்ட், இது நெட் வொர்க் காஸ்ட். வொர்க் காஸ்ட்னு போட்டாலும் அதுக்கு மீனிங் இதுதான். சரினா? பிரைம் காஸ்ட், அடுத்ததா வொர்க் காஸ்ட் பார்த்திருக்கோம். அடுத்ததா வர்றதுதான் என்னதுன்னா ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட். இந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் எல்லாத்தையும் கூட்டின அப்படின்னா அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரினா? இதுக்கும் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ள என்னெல்லாம் வார்த்தைகள் வரும் அப்படின்னு அந்த இதை காட்டுறேன். ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் கீழே ஆபீஸ் ரெண்ட், ஆபீஸ் ரேட்ஸ், ஆபீஸ் லைட்டிங். அங்க ஸ்டேஷனரி வெறுமனே ஸ்டேஷனரின்னு கொடுத்தாலும் இங்க தான் வரும். சரியா? வெறுமனே லைட்டிங் கொடுத்தா அது அங்க போயிடும், ஃபேக்டரிக்கு போயிடும். வெறுமனே ஸ்டேஷனரின்னு கொடுத்தா இங்க வரும், ஆபீஸ் ஸ்டேஷனரின்னு கொடுத்தா இங்க வரும். பர்டிகுலரா ஒர்க் ஸ்டேஷனரி இல்ல ஃபேக்டரி ஸ்டேஷனரின்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபேக்டரி காஸ்ட்டுக்கு போகும். சரியா? டிப்ரிசியேஷன் ரிப்பேர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர். டிப்ரிசியேஷன் வெறுமனே கொடுத்தா அது ஃபேக்டரி. ஏன்னா மெஷினரியில தான் அதிகமா டிப்ரிசியேஷன் இருக்கும், ரிப்பேரும் அங்கதான் இருக்கும். ஆனா டிப்ரிசியேஷன் அண்ட் ரிப்பேர்ஸ் ஆஃப் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் அப்படின்னு கொடுத்ததுனால இது எங்க இருக்கு? ஆஃபீஸ்க்குள்ள இருக்கு. ஆஃபீஸ் சேலரிஸ் அங்க ஃபுல்லா வேஜஸ் அப்படி இல்லாட்டி லேபர்னு சொல்லுவாங்க. ஆஃபீஸ்ல கொடுக்கக்கூடியது சேலரி. சரியா? மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் டெலிஃபோன் அண்ட் போஸ்டேஜ் சார்ஜஸ், லீகல் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் அண்ட் கமிஷன், ஆஃபீஸ் கிளீனிங். அங்க என்ன பார்த்தோம்? ஃபேக்டரி கிளீனிங் பார்த்தோம். இங்க ஆஃபீஸ் கிளீனிங். ஆடிட் ஃபீஸ், ஆஃபீஸ் இன்சூரன்ஸ், அங்க ஃபேக்டரி இன்சூரன்ஸ் பார்த்தோம். சரியா? அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். இது ஆஃபீஸ் சம்பந்தமா என்ன எக்ஸ்பென்சஸ் வந்தாலும் சரி அது இங்க தான் வரும். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்குள்ள தான் வரும். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல எப்படி ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸோட ஓப்பனிங்கை கூட்டி அந்த க்ளோசிங்கை கழிச்சோமோ அதே மாதிரி இதுல காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட ஃபினிஷ் குட்ஸோட ஓப்பனிங்கை கூட்டி ஃபினிஷ் குட்ஸோட க்ளோசிங்கை கழிக்கணும். சரிதானா? அப்போ அப்படி கழிச்சா உனக்கு வர்றதுதான் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்படி இல்லைன்னா நெட் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு கரெக்டான வார்த்தை காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு இல்ல, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சரிண்ணா? அந்த இடத்துல இந்த ஆஃப் ப்ரொடக்ஷனை மட்டும் வருது, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் நல்லா கவனிச்சுக்க. ஃபேக்டரி காஸ்ட் அப்படின்னா அதுல ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஓப்பனிங்கை கூட்டி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் க்ளோசிங்கை கழிக்கணும்.
அதே இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னா ஃபினிஷ் குட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குட்ஸை உற்பத்தி பண்ண வேண்டிய வேலை இதோட முடிஞ்சிட்டு. அதனால ஃபினிஷ் குட்ஸை கூட்டி ஃபினிஷ் குட்ஸை ஓப்பனிங்கை கூட்டி க்ளோசிங்கை கழிக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஆட் பண்ணும். சரிண்ணா? அப்போ அந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணா அது பேர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த இடத்துல நல்லா பார்த்துக்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அடுத்து வரக்கூடிய ஹெட்டிங் என்னது? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் தெளிவா மனப்பாடம் பண்ணிக்க. உனக்கு போக போக அது புரிஞ்சதுக்கு அப்புறம் ஈஸியாயிரும். முதல்ல என்ன செஞ்சிரு, இந்த ஃபார்மேட் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்க. சரியா? அந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் உனக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை கூட்டினா உனக்கு வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை கூட்டினா வரக்கூடியது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்னெல்லாம் சார் வரும் அப்படின்னா, சேல்ஸ்மேன் சேலரி, சேல்ஸ்மேன் கமிஷன், ஷோரூம் எக்ஸ்பென்சஸ், ஷோரூம் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்னாலும் இங்கே தான் வரும்னா. அப்போ நான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லலை. சேல்ஸ் ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், சேல்ஸ் ஆஃபீஸ்னு ஒன்று வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு கூடிய ரெண்ட் ரேட் எல்லாம் இங்கே தான் வரும். டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், இது யாருன்னா செல்லிங் பர்சனலுக்கு கொடுப்பாங்க. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், பெட்ரோலுக்குலாம் காசு கொடுப்பாங்க. வேர் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ், வேர் ஹவுஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, வேர் ஹவுஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். நான் ஓனா வேர் ஹவுஸை நான் ஓன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வேர் ஹவுஸோட மெயின்டெனிங் சார்ஜஸ் எல்லாமே இங்கே தான் வரும். வேர் ஹவுஸ் ஸ்டாஃப் சேலரி, அங்கே நான் ஸ்டாஃப் போட்டிருந்தேன்னா அதோட சேலரி. டிப்ரிசியேஷன் ரிப்பேர்ஸ் ஆஃப் டெலிவரி வெஹிக்கிள், இந்த சொமேட்டோலாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்களே அந்த வெஹிக்கிள் ஏதாவது டிப்ரிசியேஷனு மெயின்டெனன்ஸ் அதுக்கான சார்ஜ் ஃபுல்லாக இங்கே தான் வரும். பெரிய கம்பெனி அப்படின்னா ஒரு பெரிய லாரி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இதில் உள்ள டிப்ரிசியேஷன் ரிப்பேர்ஸ்லாம் இங்கே தான் வரும். சரியா? அதுக்குன்னு டிப்ரிசியேஷன் வருதுன்னா இதோட ஃபேக்ட்ரியோட போய் கூட்டிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து டெலிவரிக்கான வெஹிக்கிள்ஸ்க்கான டிப்ரிசியேஷன் ரிப்பேர்ஸ். கேரேஜ் அவுட்வேர்டு, கேரேஜ் இன்வெர்ட்னா எங்கே வரும்? கேரேஜ் இன்வெர்டு வந்து பர்ச்சேஸோட ஆட் பண்ணணும். சரிண்ணா? கேரேஜ் அவுட்வேர்டு அப்படின்னா செல்லிங்கோட கூட்டணும். உனக்கு அதுவே தெரியும், சேல்ஸோட கூட்டுறது கேரேஜ் இன்வெர்டு, அப்படி இல்லைன்னா கேரேஜ் ஆன் பர்ச்சேசஸ். அதே இது சேல்ஸோட ஆட் பண்றது என்னது? கேரேஜ் அவுட்வர்ட்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா கேரேஜ் ஆன் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிண்ணா? கேரேஜ். அதுக்கடுத்து டெட் கலெக்ஷன் சார்ஜஸ், இது பர்டிகுலரா இங்க வரும். மேக்ஸிமம் பிகாம் லெவல்ல இந்த டெட் கலெக்ஷன் சார்ஜஸ் நிறைய வராது. அந்த வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் கடனுக்கு பொருளை வித்திருப்பேன், ஆனா என்ன ஆயிருக்காது அப்படின்னா அந்த கடனை உடனே வாங்கியிருக்க மாட்டேன். திருப்பி அதுக்கு ஒரு ஆளை விட்டு தான் கலெக்ட் பண்ணுவேன். 3 மாசம் கழிச்சு என்ன செய்வானா, என் ஆள் அங்க போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவான். இப்போ அவனுக்கான சார்ஜஸ், அவனுக்கு கொடுக்குற சம்பளம், அவனுக்கு கொடுக்குற அது எப்படி சொல்றது, அவனுக்கு வெஹிக்கிள்ஸ் கொடுக்குற சார்ஜஸ், இது எல்லாமே என்னன்னா டெட் கலெக்ஷன் சார்ஜஸ். அடுத்து அதர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். சரிண்ணா? அதர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னா இந்த மேல கொடுத்ததை தவிர வேற எதுவும் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஏதாவது பர்டிகுலரா காட்டியிருந்தா அது எல்லாமே என்னது? அதர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டினா அது பேர் தான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சரிண்ணா? இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் காஸ்ட்டும் கூட, டோட்டல் காஸ்ட் இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் காஸ்ட் பார்த்துருக்கோம்? பிரைம் காஸ்ட்னு ஒரு எலமெண்ட் பார்த்துருக்கோம். அடுத்து அது கூட ஃபேக்டரிக்குள்ள நடக்கிறதெல்லாம் சேர்த்தா ஒர்க் காஸ்ட்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அதுல ஸ்கிராப்பை லெஸ் பண்ணோம். அது கூட என்னது? ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம். அது பேர் ஒர்க் காஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் பார்த்தோம். அதை கூட்டினா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்துச்சு. அது கூட என்ன பண்ணோம்? ஃபினிஷ் குட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஓப்பனிங் க்ளோசிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தோம். அதுக்கு பேர் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு அதுக்கு பேர் கொடுத்தோம். அதுக்கு அடுத்ததாக செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், டோட்டல் காஸ்ட், அதெல்லாம் கூட்டினதுக்கு அப்புறமா அது வேற டோட்டல் காஸ்ட் இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. சாரி, இந்த இடத்துல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். சரியா? இதுல கொஞ்சம் பிரிண்டிங் மிஸ்டேக், மேபி இதுல கரெக்டா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இல்லை, மேல உள்ளதுதான் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இதுல கொஞ்சம் தப்பா இருக்கு. சரிண்ணா? அடுத்து இல்லாட்டி டோட்டல் காஸ்ட்டும் இதுதான். இது கூட ப்ராஃபிட் கூட்டணும், லாஸ்னா லெஸ் பண்ணணும், வர்றது சேல்ஸ். சரிண்ணா? மேக்ஸிமம் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிவர்ஸ்ல பார்ப்போம். சேல்ஸ்ல இருந்து டோட்டல் காஸ்ட்டை கழிச்சா ப்ராஃபிட், பிளஸ்ல வந்தா ப்ராஃபிட், மைனஸ்ல வந்தா சேல்ஸ். சில நேரம் ப்ராஃபிட் இத்தனை பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்கங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ இதுல இருந்து அந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு மொத்தமா சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? டிட்டர்மின் பண்ணுவோம். இதுதான் என்ன அப்படின்னா ஒரு காஸ்ட் ஷீட் ஃபார்மேட். இன்னைக்கு ஒரு சிம்பிள் சம் மட்டும் ஒன்னே ஒன்று, எல்லாமே டைரக்டா இருக்கும். அந்த மாதிரி ஒன்று பார்த்துட்டு நீ கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நாளையில இருந்து காஸ்ட் ஷீட்டோட சம்மும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த காஸ்ட் ஷீட் இல்லாம ஒரு 15 மார்க் இருக்காது.
சரினா காஸ்ட் ஷீட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கணக்கு காஸ்ட் ஷீட் தான். ஸோ காஸ்ட் ஷீட் இல்லாம ஒரு 15 மார்க் இருக்காது. அதனால ஒரு 15 மார்க் கட்டாயமா 15 மார்க் சம் அப்படின்னா ஒரே ஒரு காஸ்ட் ஷீட் கட்டாயமா இருக்கும். இருக்கிறதுல ஈஸியானது கூட இது. சரினா ஓகே. இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு ஒரு கால்குலேஷன் இல்லாம கூட்டி கழிச்சு போடுறது மட்டும் தான். இதுல வேற கால்குலேஷனே கிடையாது. ஓகே. ஒரு சம்மு பார்த்தா உனக்கே தெரியும். கால்குலேட் பிரைம் காஸ்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். பிரைம் காஸ்ட்னா என்னது? இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல உள்ளது மட்டும் இந்த இதுல உள்ளது மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த கணக்குல அவங்க ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ்னு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்திருந்தா கணக்குல சேர்க்கக்கூடாது. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது பிரைம் காஸ்ட் வரைக்கும் மட்டும்தான். சரியா? இதெல்லாம் ஆர்டர் தான். பிரைம் காஸ்டோட ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸை கூட்டினா ஒர்க் காஸ்ட். ஒர்க் காஸ்டோட இந்த ஃபார்மெட் வந்து இடம் மாறாது. நான் ஆஃபீஸை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறேன், ஃபேக்டரி தூக்கி கீழே போட்டுக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட் தான், ரெண்டாவது வர்றது ஒர்க் காஸ்ட் தான், மூணாவது வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அடுத்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், ப்ராஃபிட், சேல்ஸ். இது வந்து ஒரு ஆர்டர். இந்த ஃபார்மெட்டை உன்னால மாத்த முடியாது. சரியா? ஓகே. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரா மெட்டீரியல், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல், வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்ப இது எல்லாமே பார்க்க, இது எல்லாமே எதோட சம்மந்தப்பட்டது தான்? பிரைம் காஸ்டோட சம்மந்தப்பட்டது தான். கணக்குல எடுக்க முடியாத வார்த்தைகள் ஒண்ணுமே இல்ல. அப்போ ஃபார்மெட் என்னது? நான் மேல ஃபார்மெட்டை காட்டுறேன். இதை அப்படியே ஃபிட் பண்ணணும். ஓப்பனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், அது பேருக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம்டு. அதுக்கப்புறம் டைரக்டா இருக்கக்கூடிய லேபரையும் எக்ஸ்பென்சஸையும் கூட்டினா பிரைம் காஸ்ட். சரிதானா? அப்போ இங்க பாரு, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,80,000 ரூபாய் பிளஸ் பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் 15 லட்சம், ரெண்டையும் கூட்டினா 17,80,000 ரூபாய் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரா மெட்டீரியல் தான் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றது கேரேஜ் இன்வெர்ட்னு சொல்லுவாங்க. இல்ல ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய பைசா. இது எதோட கூட்டணும் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியலோட கூட்டணும். சரினா? நான் இந்த இதுல கொடுத்துருந்தேன் பார்த்தியா? இந்த இதுல காட்டினேன். இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல மெட்டீரியல் பர்ச்சேஸ் கேரேஜ் இன்வெர்ட்னு இருக்கு இல்லையா? இதுல வேணா நீ நோட்ல எழுதும்போது பிராக்கெட்ல எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அண்ட் ரா மெட்டீரியலும் சேர்த்துக்க இதுல. சரியா? அப்படி போட்டாலும் அது பேர் கேரேஜ் இன்வெர்ட் தான். கேரேஜ் இன்வெர்டோட இன்னொரு வார்த்தைகள் அது. சரியா? ஓகே. அப்போ எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரா மெட்டீரியல் நான் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸோட கூட்டுறேன். 15 லட்சம் 16 லட்சம் ஆயிரும். சரியா? அப்போ 16 லட்சம் பிளஸ் 2,80,000 18,80,000. அதுல இருந்து க்ளோசிங் ஸ்டாக் 4,80,000 கழிக்க அப்ப எனக்கு 14 லட்சம் அப்படின்னு வரணும். சரியா? கீழே அந்த ஃபார்மெட்டை காட்டுறேன் பாரு. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 2,80,000 ரூபாய், பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஆன் ரா மெட்டீரியல். இதே இது நான் கணக்கு செஞ்சிருந்தேன் அப்படின்னா பர்ச்சேஸ் 15 லட்சம் இதுல எழுதி, இதுல 1 லட்சத்தை எழுதி கூட்டி மொத்தமா நெட் பர்ச்சேஸ் அப்படின்னு எங்க கொண்டு வந்திருப்பேன்? 16 லட்சம் நீங்க கொண்டு வந்திருப்பேன். சரி, எப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. ஓகே. 16 லட்சம் மொத்தமா கூட்டினா ரா மெட்டீரியல் எவ்வளவு? இந்த அவைலபிள்ங்கிற வார்த்தைலாம் எழுத வேண்டாம், அதை பிளாங்காவே விட்டுறலாம். 17,80,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் 4,80,000 ரூபாய். இதை கழிச்சா அவனுக்கு வரக்கூடியது 14 லேக். அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு? வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் சும்மா கொடுத்தாலும் அது டைரக்ட் வேஜஸ் தான், இல்ல டைரக்ட் லேபர் தான். சரினா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த ரெண்டையும் கூட்டணும். 14 லட்சத்தோட 9,82,000 4,68,000 கூட்டினா 28,20,000 ரூபாய். இதுதான் என்னது? பிரைம் காஸ்ட். அதே மாதிரி ஃபேக்டரி காஸ்ட்டுக்கும் ஒரு டைரக்டா ஒரு சம் இருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு என்ன செஞ்சிடலாம், இதை முடிச்சிடலாம். ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் கன்சியூம் டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ ஓப்பனிங் க்ளோசிங் கழிச்சு அந்த வேலையே இல்லை, டைரக்டா ரா மெட்டீரியல் கன்சியூம் கொடுத்துட்டாங்க. 5 மார்க் சம்னாலே மேக்ஸிமம் ரா மெட்டீரியல் கன்சியூம் சில நேரம் கொடுத்துருவாங்க. பிரைம் காஸ்ட்னா மட்டும் கேட்டா 5 மார்க் சம்ல மேல உள்ள சம் மாதிரி கொடுப்பாங்க. மற்றபடி காஸ்ட் ஷீட்லாம் கேட்டா 5 மார்க் சம்னா டைரக்டா ரா மெட்டீரியல் கன்சியூம் கொடுத்துருவாங்க. சரியா? ரா மெட்டீரியல் கன்சியூம்னோட புது வார்த்தையா இருக்கேன்னு பயந்துராத. இந்த இடத்துல நம்ம இந்த கணக்குல கூட்டல் கழித்தெல்லாம் போட்டு கடைசியா ஒரு 14 லட்சம் கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தியா? இந்த ரா மெட்டீரியல் கன்சியூம் தான் அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். மேல இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டே இந்த கணக்குல இல்ல. ஓகே. ரா மெட்டீரியல் கன்சியூம்ட், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது அவ்வளோத்தையும் கூட்டினா நம்மளுக்கு வரக்கூடியது பிரைம் காஸ்ட். ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் 80% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் தான். அப்போ டைரக்ட் வேஜஸ்னு ஒரு 20 லட்சம் இருக்கு. இது 80/100 80% கண்டுபிடிச்சா அது வேறு ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இதை கூட்டுவோம், இதை கழிப்போம். கழிச்சா வரக்கூடியது நம்மளுக்கு நெட் ஃபேக்டரி காஸ்ட் இல்லாட்டி ஃபேக்டரி காஸ்ட் இல்லாட்டி ஒர்க் காஸ்ட். சரிண்ணா? என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபேக்டரி காஸ்ட்ங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ நீ அந்த இடத்துல ஃபேக்டரி காஸ்ட்னு எழுதிடும். சரிண்ணா? ஓகே. அப்போ ரா மெட்டீரியல் கன்சியூம்டு 5 லட்சம், ஆட் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் மொத்தமா கூட்டினா அது வேறு பிரைம் காஸ்ட் 80 லட்சம் ரூபா.
சரிண்ணா? சாரி அது 50 லேக். மொத்தம் 80 லேக். 80% எதுல 80%? டைரக்ட் வேஜஸ். அப்ப டைரக்ட் வேஜஸ் 20,00,000 பெருக்கல் 80/100. அப்ப எவ்வளவு வரும்? 16,00,000 வரும். சரியா? இது இதுல ஒர்க்கிங்ஸ் குடுத்துருக்காங்களா? இதுல ஒர்க்கிங் குடுக்கல. இது வேற ஒண்ணுமே இல்ல. 16,00,000 டைரக்ட்டா குடுத்துருக்காங்க. 20,00,000த்துல அந்த இருக்கு இல்லையா? டைரக்ட் வேஜஸ்ல ஆஃப் டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ்ல 80%. அப்ப டைரக்ட் வேஜஸ் 20,00,000. 20,00,000 பெருக்கல் 80/100 அப்படின்னு போட்டா இந்த 16,00,000 வந்துரும். இந்த 2யும் கூட்டினா உனக்கு வரக்கூடியது கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட். சரிண்ணா? அது கூட ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல கூட்டணும். அப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல கழிக்கணும். கழிச்சு வர்றது தான் உனக்கு என்ன அப்படின்னா, இத கூட்டி இத கழிச்சு வர்றது தான். அப்போ ரூ. 1,11,000 சாரி கிராஸ் ஃபேக்டரி காஸ்ட் 96,00,000 வந்திருக்கு. அது கூட 15,00,000 கூட்டி 21,00,000 கழிக்கணும். இந்த இப்படி கூட போடணும்னு அவசியம் இல்ல. பிளஸ் இத மைனஸ் போட்டு டைரக்ட்டா 90,00,000 போட்டுறலாம். இந்த 90,00,000 தான் என்ன அப்படின்னா, உனக்கு ஃபேக்டரி காஸ்ட் இல்லாட்டி ஒர்க் காஸ்ட். உனக்கு இங்க ஃபேக்டரி காஸ்ட்னு கணக்குல கேட்டிருக்காங்க. நீ என்ன செஞ்சுக்கலாம்? ஃபேக்டரி காஸ்ட்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி சிம்பிள் சம்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு என்ன செய்யலாம்? இந்த சம்ஸ கன்டினியூ பண்ணலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். அதனால நம்ம இந்த கிளாஸ் என்ன செஞ்சுக்கலாம்? இன்னைக்கு கிளாஸ